ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் கிரேவி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்பாத்தி சாப்பாடோட டேஸ்ட்டாக சாப்பிட்ற மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 பச்சை மிளகா. நாங்கள் காரமாக சாப்பிடுவோன்ட்டு 2 போடுறோம், நீங்கள் 1 போட்டுக்கலாம். 2 தக்காளியை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 10 முந்திரி இதில் ஆட் பண்ணிட்டு இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி 10 பூண்டு அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயம் வதங்கின அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வேற ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 250 கிராம் மஷ்ரூமை க்ளீன் பண்ணி கட் பண்ணி இதில் ஆட் பண்ண போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஹீட் ஆக விடுங்க. இப்போ அந்த கடாயில் வெங்காயம் பொன்னிறமாக ஆயிடுச்சு. அதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. இப்போ இந்த மஷ்ரூம் கொஞ்ச நேரம் நம்ம கொதிக்க விட்டு எடுத்தாச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கடாயில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ காளான இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ கொதிச்சிருச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லியை கார்னிஷ் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் கிரேவி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.